இவனுக்கு சர்வீஸ் கொடுக்க சொன்னோமே ஃபோனை. சரி என்னன்னு கால் பண்ணி கேட்போம். பெரிய இவன் அவன் எருவ மாடு மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு ஃபோன் எடுக்குதான்னு பாரு. சொல்லுமா தங்கச்சி. டேய் அண்ணா, ஒழுங்கா வாங்கிட்டு வந்துடா ஃபோனை. காலேஜில் ப்ராஜெக்ட் வேற கொடுத்துருக்காங்கடா, நாளைக்கு மட்டும் கொண்டு போல நீ கொண்டுருவாங்கடா. அதை வாங்க தாண்டி வந்திருக்கேன் வையே. மவனே நீ மட்டும் ஃபோனை கொண்டு வரலன்னு வச்சுக்கோ, நைட்டு உனக்கு சூப் வைப்பேன், அதில் விஷத்தை கலந்துருவேன் பார்த்துக்க. நீ வைக்கிற சூப்பே விஷம் மாதிரி தான் இருக்கும், இதில் தனியாக விஷம் வேறையா? வையே வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் சரி, மறக்காம ஃபோனை வாங்கிட்டு வந்து, இல்லைன்னா என் காலேஜில் திட்டு வாங்க. அண்ணே ஃபோன் ரெடியாண்ணே? ரெடி தம்பி. சூப்பராக ரெடி பண்ணிட்டீங்களே. சரிண்ணா, நீங்கள் கேட்ட காசு. சரியா சரியா சரி வரேண்ணே. சரியா அப்பல ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்க, தலைவலிக்கு டீ முடிச்சா. சரியாம்மா போயிட்டான். போனோம்னா ஆளவே காணா, எங்கே போய் தொலைஞ்சாங்க பார்ப்போம். என்ன வச்ச ரூபாயா காணா மாப்பிள்ள? நாமா போய் மாம்ஸ் என்ன சோகமா இருக்க? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கல்லால் ஒரு அமௌண்ட் வச்சுட்டு போனேன். சரி, கழுதையை வந்து பார்த்தோம்னா காணாமா? ஆமாம், யாருன்னு பார்த்தியா இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொந்தக்கார பயிலா போயிட்டேன், அதான் யோசிக்கிற மாதிரி இருக்கு. யாரா இருந்தா என்ன அடிச்சு காசு வாங்க வேண்டியானே? அப்போ நீயே சொல்லிட்டு அடிச்சிடலாமா? ஆமா அடிச்சுதான் ஆகணும். நான் தான் ஆகுமா எடுத்தேன். என்ன பண்ண எடுத்த காசு? அதுவும் ஆகுமா? ஃப்ளாஷ்பேக். சொல்லுங்க பையா. ஜி இந்த ஃபேஸ்புக்கில் ஐஃபோன்ஸு 12 6000 ரூபா நீங்கள் என்ன சொன்னீங்க போட்டிருந்தீங்க? ஆமாம் பையா, போட்டிருக்கேன் பையா. அது ஒரு பீஸ் மட்டும் வேணும், அது நீங்கள் அனுப்பிச்சி விட்றீங்களா? நான் உங்களுக்கு அமௌண்ட் போட்டு விட்டுனேன். ஓகே பையா, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் QR கோட் அனுப்புகிறேன், அதில் எனக்கு அமௌண்ட் போட்டு விடுங்க. ஓகே ஜி, போட்டு விட்றேண்ணா. டீக்கே. ஹலோ ஜி, அமௌண்ட் போட்டாச்சு, செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஜி, நான் பார்க்குறேன். ஓகே ஜி, வந்துருச்சு. வாட்ஸ்அப்பில் வந்து அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கேன், ஒழுங்கா பாக்ஸை போட்டு விட்ருங்க. ஓகே பையா, நான் பார்க்குறேன், போட்டுட்டோம். பைசா ரிசீவ்டு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். இன்னும் காசை போட்டு முடிச்சாச்சு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. End of flashback. ஆமாம்மா, ஐஃபோன் 12 6000 ரூபான்னு சொல்லி ஹிந்திக்காரன் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். அதை நம்பி தான் அமௌண்ட் அவனுக்கு போட்டேன். இப்போ பார்த்தா அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதான் மாமா அது ஸ்கேமுன்னு உணர்ந்தேன். ஏண்டா ஏதோ அக்கா மையன் காசை போட்ட வாழ்ந்தோம்னு பார்த்தோன்னா இப்படி அணியாமல் ஏமாந்து போய் உட்காந்துருக்கிட்டா மாப்பிள்ள. இனிமேலாவது சூதனமாக இருக்க பழகிக்க மாப்பிள்ள.